ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 பத்தி பேசலாம். நம்ம 3 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இது ஃபோர்த் சீசன் என்னன்றத அனலைசேஷன், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அனலைசேஷன் தான், பிரீஃப் அனலைசேஷன். ரொம்ப லென்த்தியாலாம் நம்ம கொண்டு போகல. இதுல எப்படின்னா வந்துட்டு ஆரி வெர்சஸ் பாலா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மொராலிட்டி வெர்சஸ் அக்ரெஷன்னுட்டுன்னு இருந்தது. சீசன் 4 வந்துட்டு இது ஒரு சாதாரண பிக் பாஸ் சீசன் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு ஐடியாலஜி கிளாஷ். ஒரு பக்கம் ஆர்யா அர்ஜுனா, மாரல் ஸ்டாண்ட் ஆகட்டும், கான்ஸ்டன்ட் கொஸ்டின் ஆகட்டும், அப்படி இருந்தது. அதர் சைடு வந்துட்டு பாலாஜி முருகதாஸ், அக்ரெஷன், டாமினன்ஸ், ஆல்பா எனர்ஜி. ஸோ இந்த சீசன்ல கேம் மட்டும் இல்ல, கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் நடந்தது. பப்ளிக் வர்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரூட்டலா இருந்தது அப்படின்றதே சொல்லலாம். இப்போ இனிஷியலா அந்த ஹவுஸ் டைனமிக்ஸ் எப்படி இருந்ததுன்றத ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். சீசன் ஆரம்பத்துல வந்துட்டு வீடு டிவைடட் கிளியர்லி. பாலா வந்துட்டு கான்ஃபிடென்ட், லவுடு, காம்படேட்டிவா இருந்தாரு. ஆரி வந்து காமா இருந்தாரு, பட் அப்சர்வன்டா இருந்தாரு. ரியோ என்டர்டெய்னரா இருந்தாரு, சேஃப் பிளேயரா இருந்தாரு. ரம்யா பாண்டியன் அப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தாங்க அவங்க. ஸோ அவங்க பேலன்ஸ்டு ப்ரெசன்ஸ் கொடுத்தாங்க. ஷிவானி ஒரு சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அனிதா கொஞ்சம் எமோஷ்னல் அண்ட் கன்ஃபரன்டேஷனல், சாரி, எமோஷ்னல் அண்ட் கன்ஃபரன்டேஷனல் அப்படின்றது சொல்லலாம். இதுல வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த டைம் வந்துட்டு கோவிட் சீசன், கோவிட் பீரியட் சீசன் அது. அப்போ வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த லாக்டவுன்ல வீட்லயே இருந்ததுனால ஒரு ஃபுல் அட்டென்ஷன் வந்துட்டு இதுல கொடுத்தாங்க. ஸோ அந்த பப்ளிக் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஹையா இருந்தது அந்த டைம். அப்ப என்ன ஆகுதுன்னா, எமோஷனல் ஒரு மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாலாஜி எடுத்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாலாஜி பத்தி பேசுறப்ப வந்துட்டு ஆல்ஃபாவா இல்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டா அப்படின்றத பார்ப்போம். பாலா வந்துட்டு ஒரு டாமினன்ஸ் மைண்ட் செட்ல தான் வந்தாரு. டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது. பிசிக்கலா ஒரு காம்படேட்டிவா இருந்தாரு. கான்ஃபிடென்ட்டா ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுத்தாரு. எல்லாம் ஓகே தான். ஆனா ஆங்கர் கண்ட்ரோல் இஷ்யூ இருந்தது அவருக்கு. ஃப்ரீக்வெண்டா கிளாஷஸ் இருந்தது. ஆரி கூட, அனிதா கூட, ஏன் அட் டைம்ஸ் ரியோ கூட கூட வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் இருந்தது. பப்ளிக் பர்செப்ஷன் எப்படி இருந்ததுனாக்கா, இனிஷியலி ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈகோயிஸ்டிக் டேக் ஒன்று லேபிள் பண்ணாங்க பாலாக்கு. இப்போ ஹிந்தி பிபி கம்பேரிசன் பண்ணீங்கன்னா, ஹிந்தி வந்துட்டு ஆடியன்ஸ் எப்பவுமே வந்துட்டு சப்போர்ட் பண்றது இந்த ஆல்ஃபா அக்ரெஷனை தான். பட் தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு ஸ்லோலி ஷிஃப்டட், பட் ஸ்டில் வந்துட்டு சென்சிட்டிவ் விஷயத்தை தான் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வில் கோ டு ஆரி. ஆரியோட மாரல் பாலிடிக்ஸ், அந்த மாஸ்டர் கிளாஸ். ஆரி நெவர் ஷவுட்டட் அன்னெசரிலி அப்படின்றது தான் சொல்லணும். அங்க கூத்தி, என்ன சொல்றது, கூச்சல் போட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றது, எல்லா வீட்டு லாஜிக்கையும் கொஸ்டின் பண்ணுவார். எரிச்சல் ஆகும் நம்மளுக்கு. ஹி எக்ஸ்போஸ்ட் குரூப்பிசம், ஹி மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. மேஜர் டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல கொடுத்தாரு. வென்னெவர் பாலா வந்துட்டு அக்ரெசிவ் ஆகுறாரோ அப்பெல்லாம் ஆரி வந்துட்டு பொசிஷன்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் ரேஷனல் வாய்ஸ். ஸோ ஆரி எப்படியெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஸோ பப்ளிக் ஸ்லோவா என்ன பண்றாங்க, எல்லாமே அவரோட அலைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா, ஹி ஓவர் மாரலைஸ்ட் அப்படின்றது சொல்றாங்க. சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கனாக்கா, ஹி ஸ்டுட் அலோன் அகேன்ஸ்ட் மெஜாரிட்டின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனல் ஓட்டிங் ரிசல்ட் வந்துட்டு கன்சிஸ்டன்சி பிளஸ் கிளாரிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்றத வந்துட்டு துல்லியமா கொடுத்தது வந்துட்டு ஆரி. குரூப்பிசம், ஆரி குரூப்பிசம் 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 பேசிட்டு இருந்தாரு. குரூப்பிசம் அண்ட் சைட் கேரக்டர்ஸ் எப்படி இருந்தது? ரியோ வந்துட்டு ஒரு சேஃப் என்டர்டெய்னரா இருந்தாரு. ஒரு ஸ்டேட் நியூட்ரலா அப்படியே தான் இருந்தார் மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த டைரக்ட் வார் எல்லாம் அவாய்ட் பண்ணாரு. ஸோ ஒரு சேஃப் கேம். அடுத்தது ரம்யா பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஸ்மார்ட், ஓவர் எக்ஸ்போஸே பண்ணல. ஏன்னா வெளியில நல்லா பேச சம்பாரிச்சிட்டு வந்துட்டாங்க, இங்க வந்து நம்ம சொதப்பக்கூடாது. இன்னும் சொல்ல போனா சிவானி இவங்கெல்லாம் போட்டது அந்த சிங்கப்பெண்ணை பாட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைலைட் ஆன விஷயங்கள் அது.
அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கூட. கேபி கேபி சுரேஷ் தாத்தா எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, கேபி வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு, சுரேஷ் தாத்தா வந்துட்டு வயசானவர். ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்துட்டு அவ்வளோ அழகா பண்ணினாங்க அந்த இதுல சீசன்ல அப்படின்றது தான் சொல்லணும். அனிதா சம்பத் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் வைப்பாங்க, ஆனா எமோஷனல் பிரேக் டவுன்ஸ் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு ஸ்டெபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லணும். ஆனா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வள 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 வளன்னு பேசிட்டே இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். அவங்களை நிறுத்த சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அனிதா சம்பத் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷிவானி வந்துட்டு கேமரா கான்சியஸ்னஸ் இருந்தது. ஸோ அந்த வோக்கல் இம்பேக்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மாடலிங் மாதிரி அவங்க என்ன சொல்றது, மேக்கப் பண்றது காட்டுறது அந்த மாதிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் ஸ்ட்ராட்டஜிக்கா விளையாடினாங்க அப்படின்றது தான் சொல்லணும். இப்ப சீசன் 4ஓட கிளியர் டிவைட் எப்படி இருந்ததுனாக்கா, பாலா சைட் வெர்சஸ் ஆரி ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸ்ட்ராட்டஜி பிரேக் டவுன்ன்றத பார்ப்போம். சீசன் 4 வந்துட்டு எமோஷனல் லைக் சீசன் 1 கேட்டா இல்ல. சீசன் 4 வந்துட்டு சாவோட்டிக் லைக் சீசன் 2 கேட்டா இல்ல. சீசன் 4 வந்து ரொமான்டிக் லைக் சீசன் 3 கேட்டா இல்ல. சீசன் 4 என்னன்னு கேட்டா இட் வாஸ் ஐடியாலஜிக்கல். பப்ளிக் எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஃபைட்டிங் மெஜாரிட்டின்னு பார்த்தாங்க, ஒரு கண்டஸ்டன்ட் ரியாக்டிங் எமோஷனலின்னு பார்த்தாங்க. ஆரி வந்துட்டு ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணாரு, பட் ரொம்ப ஸ்லோவா பண்ணாரு. அவர் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு பீக்குக்கு போகல. ஹி பீக்டு நியர் ஃபினாலே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் அது. ஸோ இந்த இடத்துல நம்ம அதர் லாங்குவேஜ் கம்பேரிசன் கொண்டு வந்தோம்னா, பிபி ஹிந்தி வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி பிளஸ் அக்ரெஷன் இருக்கும். தமிழ் சீசன் 4 எப்படி இருந்ததுனாக்கா ரிவார்டட் மாரல் டாமினன்ஸ் இருந்தது. தெலுங்கு அந்த டைம் தெலுங்கு பிபி எப்படி இருந்ததுன்னா என்டர்டெயின்மெண்ட் வெயிட்டேஜ் அதிகமா இருந்தது. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கேரக்டர், என்ன சொல்றது, அக்ரெஷன் இதெல்லாம் பார்க்க நேர்ந்தது. சீசன் 4 வந்துட்டு ஒரு தமிழ் ஆடியன்ஸ் எத்திக்கல் பொசிஷனிங்க வந்துட்டு வேல்யூ பண்ணுச்சு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். வை RE1 அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம பேசிட்டோம். ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்ஸ் தான் சொல்லணும். அப்பெல்லாம் வந்துட்டு ஆர்கானிக் ஓட்ஸ், ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்ஸ் இருந்தது. ஏன்னா ஹி நெவர் சேஞ்ச் ஸ்டான்ஸ். பப்ளிக் வந்துட்டு பப்ளிக் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை ரெப்ரசன்ட் பண்ணார். ஸோ இந்த சீசன் 4ஓட ஃபைனல் வேர்டிக்ட் சீசன் 4 வந்துட்டு நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னா, அக்ரெஷிவ் அந்த அக்ரெஷன் அது வந்துட்டு ஃபூட்டேஜ் மட்டும்தான் கொடுக்கும். அக்ரெஷன் கிவ்ஸ் ஃபூட்டேஜ், பட் கிளாரிட்டி கிவ்ஸ் ட்ராஃபி. மொராலிட்டி தான் பீட் பவர் அப்படின்றத வந்துட்டு இந்த சீசன் 4 நமக்கு கத்து கொடுத்துச்சு. ஸோ இன்னும் நிறைய பேசுவோம், இன்னும் இருக்கு. ஒவ்வொரு சீசன்லையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஒரு கிளியர் பிக்சர் இவங்க என்ன விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ சீசன் 1, 2, 3 முடிச்சு இப்போ 4 முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு அடுத்த சீசன்ல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்றத பார்ப்போம். தேங்க்யூ.